பையா என்னங்க சார்? வண்டியை ரெடி பண்ணிட்டாரா? ரெடி பண்றாரு, எடுத்துட்டு போங்க. சாவிங்க வண்டியில இருக்குங்க. வெரி குட். யார வண்டி எடுத்து போறது? மேனேஜர். ஐயோ, இன்னும் முதலாளி வீலுக்கு போல்ட்ட போல. கடவுள் காப்பாத்துட்டாரு. ஐ எம் சாரி மேனேஜர் சார். வீல் போர்டு போடல, பிரேக்கும் சரி பண்ணல. அது பையனுக்கு தெரியாது. அவசரப்பட்டு சாவி உங்க கையில கொடுத்துட்டான். அதெல்லாம் இருக்கட்டும். தக்க சமயத்துல வந்து என் உயிரை காப்பாத்திருக்கேன். உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றேனே தெரியல. அதெல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம். நான் போய் வேற வண்டி கொண்டு வரேன். ஃபாதர், எங்க முதலாளி உங்களை கையோட கூட்டு வர சொன்னார். வர்றேன். இன்னும் 1/2 மணி நேரத்துல ஒரு ஜபம் இருக்கு. அதை முடிச்சிட்டு வரேன். உடனே வரணுமா? ஜபம்லாம் அப்புறம் பண்ணிக்கங்க. இது கடவுளோட கைங்கரியம்பா, ஒத்தி போட முடியாது. அட வாங்க ஃபாதர்னா. ஃபாதர் பிரார்த்தனை பண்ணிட்டு வரேன்னு சொன்னார்ல, ஏன் மரியாதை நம்ம கைப்பிடிச்சு இருக்கிற? நீ யார் கேட்க? நானா? சன், இது சர்ச், புனிதமான இடம். தவறு செய்யறவங்களுக்கு கூட கர்த்தர் கருணை காட்டுவார். அவங்களை விட்டுடு. ஓகே ஃபாதர். ஃபாதர், இனிமே நான் பொறுத்துக்க முடியாது.
ஹலோ மிஸ்டர் ரமேஷ், உங்க பர்த்டே நாளைக்கு தான் சொன்னீங்க. எஸ், நாளைக்கு ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் பணத்தை அள்ளி அள்ளி வீசுவேன். நைட் ட்ரிங்க்ஸ் உண்டு, டின்னர் உண்டு. ஆல் ஷுட் கம். லெட் அஸ் என்ஜாய் தி டே. He's always jovial. Thank you. Very happy returns of the day. Thank you. Hello, Sardaji, how are you? Fine, thank you. என் பர்த்டே ஃபங்க்ஷன்ல ஒரு ஸ்பெஷல் கேம் பார்க்கிறதுக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கும். நீங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. தோழர்களே, உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் இன்னைக்கு நம்ம முதலாளியோட பிறந்த நாள். அதனால அவர் பெரிய மனசு பண்ணி உங்களுக்கெல்லாம் பரிசு தர போறாரு. ஆம்பளைங்க மட்டும் வேலைக்குள்ள வாங்க 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 வாங்க. இப்ப நம்ம முதலாளி வெள்ளி காசு அள்ளி கீழே போட போறாரு. நீங்களாம் அதை பொறுக்கி எடுத்துங்க. சாமர்த்தியம் உள்ளவங்களுக்கு நிறைய காசு கிடைக்கும். போடுங்க முதலாளி. அப்போ அந்த பையனோட பணத்தை தூக்கி எறிஞ்சிட்டு அவன் குடும்பத்துக்கு 1000 பணம் கொடுத்தாரு. சார், Do what I say. ஐயரே போயிட்டா, யாருமே என்ன பாத்துக்கணும். தூக்கி எறிய. Bastard. திமிர் பிடிச்ச ஜாதி.
ரமேஷ், உன்னுடைய ஆணவத்தையும் அகங்காரத்தையும் பணத்திமறியும் அடக்க நான் துணிஞ்சிட்டேன். இப்போ உன் கண்ணெதிரிலே நடந்த இந்த நிகழ்ச்சி ஒரு சின்ன சாம்பிள். மறுபடியும் நீ இதே முறையில் என்ன சந்திக்க நினைச்ச, அது உன்னுடைய நிரந்தர முடிவாத்தான் இருக்கும். ஜாக்கிரதை. என் பர்த்டே பார்ட்டியில பல பேர் மத்தியில அசிங்கப்படுத்தி உன் தம்பி இப்படி அவமானப்படுத்துவான் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் எதிர்பார்த்தேன். என்ன சொல்ற நீ? ஆமாங்க முதலாளி, உங்க கேளிக்கைக்கும் கோலாகலத்துக்கும் ஒரு சின்ன பையனுடைய உயிரை பலி வாங்கிட்டீங்களே. நீங்க வீசி எறிஞ்ச அந்த பிச்சை காசுக்காக அலைஞ்ச கூட்டத்தை பார்த்து என் மனசு கொதிச்சிடு. அப்போ உன் தம்பி செஞ்சது நியாயங்கிறியா? ஆமா, மானோ ரோஷம் மனுஷத்தன்மை இருக்கிற எவன் அதைத்தான் செய்வான். என் தம்பி கோபி கொடுமையை எதிர்த்து பொங்கி எழுந்ததை பார்த்து நான் பெருமைப்படுறேன். டேய் பாலு, நீ அதிகமா பேசுற. நான் நினைச்சா ஒண்ணும் செய்ய முடியாது. இதோ என் ராஜினாமா. ஈவு இறக்க இல்லாதவங்க கிட்ட இனிமே நான் வேலை செய்ய தயாரா இல்ல. கோபினா, 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 அந்த ரமேஷ் நம்ம ஃபாதருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கான். நோட்டீஸா? ஆமா, இன்னும் 2 நாளைக்குள்ள பள்ளிக்கூடத்தை காலி பண்ணல, கட்டடத்தை இடிச்சுன்னு பயமுறுத்திருக்கான். அவர் வந்திருக்காரு, வாங்க. என்ன அசந்து போயிட்டீங்க? உன்னை யார் உள்ள விட்டது? என்ன தடுக்கிற தைரியம் இங்க யாருக்கு இருக்கு? ஓ, உனக்கு அவ்வளவு துணிச்சலா? நேரிய என் துணிச்சலை தான் உங்க பிறந்த நாள் அன்னைக்கு நேர்ல பாத்தீங்களே. எதுக்கா இங்க வந்திருக்க? ஏழை பிள்ளைங்க படிக்கிற பள்ளிக்கூடத்தை இடிக்க போறீங்களான்னு? அது என்னுடைய நிலம். அது ஒரு காலத்துல, இப்போ அது பொது சொத்து. அது இல்லைன்னு நிரூபிக்கத்தான் நோட்டீஸ் விட்டுருக்கேன். காலி செய்யல, இடிக்கத்தான் போறேன். அவங்களும் காலி பண்ண மாட்டாங்க, உங்களாலையும் இடிக்க முடியாது. அதை தடுக்கிற தைரியம் யாருக்கு இருக்கு? எனக்கு இருக்கு. நான் நினைச்சா நீ எஸ்டேட்லயே தங்க முடியாது. உங்க அண்ணன் செத்ததுக்கு அப்புறம் நீயும் உன் அண்ணியும் என் எஸ்டேட்டுக்குள்ள தங்கறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஏதோ போனா போகுதுன்னு விட்டு வச்சிருக்கேன். உங்க பச்சாத்தாபம் ஒண்ணும் எங்களுக்கு தேவையில்லை. உங்க வீடுல என்ன நானும் என் அண்ணியும் இதை விட சிறப்பா வசதியா வாழ முடியும். ஓ, நீயும் உன் அண்ணியும் சேர்ந்து வசதியா வாழ முடியுமா? மிஸ்டர் ரமேஷ், மறுபடியும் சொல்றேன், உங்க பணக்கார திமிரையும் அகம்பாவத்தையும் என்கிட்ட காட்டாதீங்க. வசதி இல்லாத ஏழு பிள்ளைங்க படிக்கிற பள்ளிக்கூடத்தை நீங்க இருக்கணும்னு நினைச்சா நான் இருக்கிற வரைக்கும் உங்களால முடியாது. இல்ல உங்க பிறந்த நாள் நீங்க சந்திச்ச மாதிரி மறுபடியும் பயங்கரமா சந்திக்க வேண்டியிருக்கும். மிஸ்டர் ரமேஷ், இது என் கடைசி எச்சரிக்கை. முதலாளி சொன்ன கடையில நீங்க காலி பண்ணல, அதான் இடிக்கிறோம். கொஞ்சம் இருங்கப்பா, பள்ளிக்கூடத்தை இடிக்காதீங்க. கொஞ்சம் பொறுங்க, நான் முதலாளியை இன்னொரு முறை பார்த்துட்டு வரேன். அதெல்லாம் முடியாது. முதலாளி ஆர்டர், இடிச்சே தீர்வா. இடிங்களா? ஐயோ ஐயா, வேண்டாம், நிறுத்துங்க. தயவு செய்து சொல்ற நிறுத்துங்க. பள்ளிக்கூடத்தை இடிக்காதீங்க, ப்ளீஸ் ப்ளீஸ். நான் சொல்றதை கேளுங்க. வேண்டாம் வேண்டாம், ப்ளீஸ், நான் சொல்றதை கேளுங்க. பள்ளிக்கூடத்தை இடிக்காதீங்க. வேண்டாம், நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. சொல்றதை கேளுங்க, ப்ளீஸ் நிறுத்துங்க. தயவு செய்து நிறுத்துங்க. நிறுத்துங்களா? முடியாது.
ஆட்கள் வந்து ஸ்கூல் அடிச்சிட்டு இருக்காங்க சார். தயவு செஞ்சு யாரையாவது அனுப்பி அதை தடுத்து நிறுத்துங்க சார். உங்களுக்கு புண்ணியமா இருக்கும். ஏன் பதட்டப்படுற? உக்கார். சார், நான் உட்கார வரல சார், உங்ககிட்ட உதவி கேட்க ஓடி வந்திருக்கேன். வெரி குட். நீயே நேர்ல வந்து உதவின்னு கேட்கிறப்ப என்னால மறுக்க முடியுமா? சார், ஏன் சார் கதவு மூடுறீங்க? ஒரு அழகான பொண்ணு என்ன தேடி வந்திருக்கிறப்போ கதவை திறந்து வச்சிருக்கலாமா? நல்லா பாடம் கத்து கொடுத்தீங்க. நல்லா பாடம் கத்து கொடுத்த. என் உடம்புல எனக்குல தெரியும், பாட்டு பாட்டா ஒலிக்குது. யாராவது ஒருத்தோட கொடுத்தா நல்லா இருக்கும் தானே. நான் கொடுக்குறேன். அப்பா கூட வீட்டுல இல்ல. வெரி குட், வெரி குட். பத்தினி தெய்வரா பாருங்கடா. சாது மாதிரி போறாளே, பெரிய ஆள்றா. புருஷன் செத்ததுக்கு அப்புறம் கூட கொழுந்தம் கூட ஜாலி கேட்கல. அவன் என்ன செய்வா? அண்ணி, மக்கள்லயே கண்ணீர் என்னாச்சு? உங்களை யார் என்ன சொன்னாங்க? நான் செய்யக்கூடாத பாவத்தை செஞ்சிருக்கேன் கோபி. அதனாலதான் கேட்க கூடாத வார்த்தையெல்லாம் கேட்கிறேன். விவரமா சொல்லுங்க கோபி. டீ கடையில உன்னையும் என்னையும் சம்பந்தப்படுத்தி எங்க அண்ணி பத்தி யாரா தப்பா பேசுனது? ஐயோ, நான் இல்லையா, இவன் தாங்க.
முதலாளி ரமேஷ் உங்க அண்ணி மேல ஜீப்பை மோதிட்டு ராதாவை கடத்திட்டு போயிட்டான். அண்ணியே சீப்பாலே மோதிட்டான். ஆமா, நம்ம ஆண்களை எஸ்டேட் ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்க. விட்டு அசைஞ்ச சுட்டு கொன்னுடுவேன், ஜாக்கிரதை. டாக்டர், என் அண்ணி உயிருக்கு ஆபத்து இல்லையே. இதுக்குள்ள எப்படி சொல்ல முடியும்? எல்லா டெஸ்ட் எடுத்திருக்கோம். இன்னும் 2 மணி நேரம் பொறுத்து தான் எதையும் நிச்சயமா சொல்ல முடியும். நாய்களை சுடுற மாதிரி சுட்டு தள்ளிடுவேன். போங்க போங்க. ராதாவை இதே இடத்துல பிணமாக்கிடுவேன். நான் ஜீப்பில் ஏறி போற வரைக்கும் நீயும் சரி, இந்த கும்பலும் சரி, இந்த இடத்தை விட்டு அசைய கூடாது. இதோ பாருங்க, நான் சொல்றதை கேளுங்க. இது எனக்கும் அவருக்கும் உள்ள பிரச்சனை. உங்க நல்லதுக்காக சொல்றேன். இங்க எது நடந்தாலும் நீங்க யாரும் தலையிடக்கூடாது. தயவு செஞ்சு போ. மறுபடியும் சொல்றேன், இது எனக்கும் அவருக்கும் உள்ள பிரச்சனை.
தாதா நீ ஜாக்கிரதையா விட்டு போ. ரமேஷ், உன்னை உயிரோட விட மாட்டேன். வெளியே வா, come out. ஒருத்தரோட உயிரை பறிக்கிறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஃபாதர், உங்க புத்திமதி கேட்கறதுக்கு இப்ப நான் தயாரா இல்லை. கோபி, நான் தவறு செஞ்சுட்டேன், அதை உணர்ந்துட்டேன். நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். உன்னை பழி வாங்குற வெறியனா நான் பார்க்க விரும்புறேன். கருணை உள்ளம் படிச்ச ஒரு நல்லவனா பார்க்க விரும்புறேன். மெர்சி இஸ் காட். மறந்துடாதே சன். டாக்டர், எங்க அண்ணி உயிர்கொண்டு ஆபத்திலேயே. டாக்டர், எங்க அண்ணி உயிர்கொண்டு ஆபத்திலேயே. டாக்டர், கவலைப்படாதீங்க, இனிமே அவங்களுக்கு எந்தவித ஆபத்தும் இல்லை. தேங்க்யூ டாக்டர். அண்ணி, எங்களை வாழ்த்துங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. கோபி, அங்க பார்ப்பா. அம்மா, நான் உங்களை குடும்பப்படுத்திட்டேன், மன்னிச்சிருங்க. செய்த தவற உணர்ந்து திரும்பிட்டா தெய்வமே மன்னிச்சிடும்.